ஜிப்ரானிக் மவுஸ். இதில் வந்து லெஃப்ட் சைட் பட்டன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. அந்த கிளிக்கிங் அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் அழுத்திங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் ஷார்ப் டூல் இருந்ததுன்னா அதை அந்த கேப்பில் வச்சு அழுத்துனீங்கன்னா அதோட லாக் வந்து விட்டுடும். உள்ளே பார்த்தீங்கன்னா டஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன்ஸ் மேலெலாம் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். பட்டன் மேலே இருக்க டஸ்ட்லாம் வந்து நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா அதை க்ளீன் பண்ணி எடுத்துடணும் அங்கே இருக்கிறதெல்லாம். ஸோ இதால் கூட வந்து நமக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். இதோட இது வந்து அடியிலலாம் போயிடும் அந்த டஸ்ட்ஸ்லாம், அதனால கூட ஒர்க் ஆகாமல் போகலாம். இப்போ நான் வந்து ரஸ்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன், WD-40. நீங்கள் வந்து IPA இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணலாம். ரஸ்ட் ஸ்ப்ரே நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இன்கேஸ் தண்ணி பட்டு அதில் வந்து துருப்பிடிச்சிருந்தா அது கூட வந்துடும். அதுக்காக அதை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அதுவும் ப்ராப்பராக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நீங்கள், கரெக்டாக அது மேலே படுற மாதிரி. நான் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ப்ரெஷ்ஷை வச்சு கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து இப்போ வந்து சும்மா அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்ப்ரே எதுனா இருந்தால் கொஞ்சம் அடியிலே போயிடும். ஹேர் ட்ரையர் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி அதை ப்ளோ பண்ணிக்கங்க அப்படியே. இப்போ வந்து நான் அதை ஃபுல்லாக வந்து மாட்டிக்க போகிறேன் எல்லாத்தையும். ஏன்னா டஸ்ட்டுனால தான் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டஸ்ட்டு நிறைய இருந்தது, அதனால தான் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறேன் நான். ஓகே, எப்படி கைட்டினீங்களோ அதே போல் அதை வந்து 1 by 1 ஃபிக்ஸ் பண்ணி அந்த கிளிக்கிங்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. ஓகே, ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நான் நெட்டு போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிட்டேன். ஓவர் டைட் வைக்க வேண்டாம், அப்புறம் அது மரம் வந்து உடஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து சிஸ்டம் ஆன் பண்ணி நான் வந்து மவுஸை கனெக்ட் பண்ணி காட்டுறேன், ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுனா தெரியலன்னாலும், உங்களுக்கு எதனா விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அதை கமெண்டில் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம ஃப்யூச்சரில் நிறைய வீடியோ வந்து பண்ண போகிறோம், கஸ்டம் ரோம், டெக், அந்த மாதிரி இன்னும் சில விஷயங்களை பற்றி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து மவுஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, லைட் எரியுது, அப்போனா வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, கிளிக்கிங் ஒர்க் ஆகுதா செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் நான். ஓகே, நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஃபைல் எதனா ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். ஓகே, ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது, இப்போ நல்லாவே ஒர்க் ஆகுது, சூப்பராக இருக்குது.